ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ த ஜட்ஜ் ஃப்ரம் ஹெல்லோட செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக நான் பார்த்துருந்தோம். அந்த கொலைக்காரன்ல இருக்கான் இல்லையா, அவன் வந்து அவன் ஒய்ஃபை போட்டு அடித்து ரொம்ப கொடுமை பண்ணி சூசைட் பண்ணிக்க வச்சுக்கிற அளவுக்கு ஆக்கியிருப்பான். நம்ம ஹீரோயினும் ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டு அவன்கிட்ட வந்து கத்தியை வச்சு குத்திடலாம் அப்படின்ட்டு வந்து நின்றுட்டுருப்பாங்க. அவனை கூப்பிட்டுட்டு அந்த இருட்டில் அவனை ஒரு மாதிரி பார்த்துட்டே வந்து சரி குத்திடலான்ட்டு பின்னாடி பக்கம் அவங்க கத்தியை வர வைப்பாங்க. அந்த மேஜிக்கல் கத்தி பர்பிள் கலரில் சூப்பராக இருக்கும் அதை பார்க்கவே. அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, ஜட்ஜ் நீங்கள் கரெக்டாக நான் போகிற இடத்துக்குலாம் வந்துடுறீங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்னு வந்து நார்மலா அப்படி நல்லவன் மாரி பேச ட்ரை பண்றான். நம்ம ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாவுது. குத்திடலாம் அப்படின்னு போறப்ப பார்த்தீங்கன்னா, டக்குன்னு பின்னாடி ஒரு கார் வந்து நிக்குது. அதுலேருந்து நம்ம ஹீரோ இறங்கி வராரு. அவருக்கு செம்ம கோவமாயி இவன போட்டு அடிக்க அடிக்க வந்துட்டுருக்காரு. நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, அத தடுக்குறாங்க. "என்னாச்சு?" அப்படின்னு கேட்கும்போது தான், "அந்த பொண்ணுகிட்ட போனீன்னா உன்ன கொன்றுவேன்னு சொல்லியிருக்கேன்ல, அந்த பொண்ணு இப்போ சூசைட் பண்ணிக்கிச்சு" அப்படின்னு சொல்லி செம்மையா வந்து அடிக்கிறதுக்கு வராரு. நம்ம ஹீரோயின் ஒரே கையில புடிச்சிடுறாங்க அந்த பையன. அவன் செம்ம வெயிட்டா வந்து அவன் வெயிட் போட்டு அடிக்க வரான். நம்ம ஹீரோயின் அசால்ட்டா புடிச்சு தள்ளி விட்டுர்றாங்க. கரெக்ட்டா அந்த நேரத்துல நெறைய போலீஸ்லாம் வந்துடுது. வந்துட்டு சரவுண்ட் அப் பண்ணி அவன வந்து அரெஸ்ட் பண்றாங்க. "உன்கிட்ட ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்ல. ஸோ நீ இவன அடிச்சீன்னா அது உனக்கு தான் ப்ராப்ளம்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. டக்குன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து தடுத்துடுறாங்க நம்ம ஹீரோவ. "நல்ல வேள நீ வந்து அவன் மேல கை வைக்கல" அப்படி சொல்லிட்டு. போலீஸ்லாம் அவன அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ மட்டும் அங்க நிக்கிறாரு. நம்ம ஹீரோயின கூட்டிட்டு போயிட்டுருக்காரு. "உனக்கு என்ன வேல இந்த நேரத்துல அவன்கிட்ட?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டுருக்காரு. நம்ம ஹீரோயினும் அதுக்கு "அப்படிலாம் இல்ல. சும்மா தான் நான் வந்து பார்க்க வந்தேன்ட்டு" அவங்க மழுப்பிட்டு இருக்காங்க. அவனோட கார்ல பார்த்தீங்கன்னா, ஒரு கிராஸ் சிம்பல் இருக்குது. "உனக்கு தான் வந்து கடவுள் நம்பிக்கையே இல்லன்னு சொன்னியே, இப்ப என்ன கிராஸ்லாம் வச்சிருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூலிங் கிளாஸ் போட்டுட்டு பார்த்துட்டுருக்காங்க. அப்ப ஹீரோ வந்து, "அதெல்லாம் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. நேரா நம்ம ஹீரோயின அந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணா இல்லையா, அந்த ரூம்க்கே கூட்டிட்டு போயி, ஃபுல்லா வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டுருக்காரு. நம்ம ஹீரோயின் தான் ஃபுல்லாவே கண்ணாடில எழுதி பார்த்துட்டாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு எல்லாமே தெரியும். என்ன நடந்துச்சுன்னு விஷுவலாவே தெரியும். நம்ம ஹீரோ தான் வந்து பாருங்க இப்படி அடிச்சிருப்பாங்க, அப்படி அடிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின் தான் டீமன் ஆச்சே. இந்த ஃபீலிங்ஸ்லாம் அவங்களுக்கு அவ்வளவா இல்ல. அப்படியே நக்கலா பார்த்து சிரிச்சுட்டே வந்துட்டுருக்காங்க. "எனக்கு தான் முன்னாடியே தெரியுமேடா" அப்படின்னு சொல்லிட்டு. "சரி ஓகே நான் போயிட்டு வரேன். இந்த கதையெல்லாம் உன்னோட வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அப்படியே மறுநாள் காட்டுறாங்க. அந்த ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் வந்து விசாரிச்சுட்டு இருக்கான் அந்த கிரிமினல. போட்டு செம்மையா திட்டி கேட்டுட்டுருக்கான். "நீ தானா வந்து இந்த மாரி பண்ணிட்டு இருந்த? அவங்கள போட்டு கொடுமைப்படுத்தினது நீ தானே?" அப்படின்னு சொல்லும்போது, அவன் வந்து என்ன கேட்குறான்னா, "அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. என் ஒய்ஃப்‌க்கு என்ன ஆயிடுச்சு? ஒய்ஃப்‌க்கு என்ன ஆயிடுச்சு? இறந்துட்டாளா? இருக்காளான்னு மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கான். அவ உயிரோட தான் இருக்கா. காப்பாத்திட்டோம் நாங்க" அப்படின்னு சொல்லிட்டான். ஹீரோ தான் வந்து எப்பொழுதும் போல ஃபுட் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, அவங்கள அத கண்டுபிடிச்சு அவங்கள காப்பாத்திருப்பாங்க. அவங்க அம்மா, அப்பாலாம் செம்மையா அழுதுருப்பாங்க. "நாங்க இருக்கும்போது எங்கள விட்டுட்டு போறியா?" அப்படி சொல்லிட்டு. அந்த பொண்ணும், "இல்லம்மா எனக்கு வேற வழி தெரியல" அப்படின்னு சொல்லி செம்மையா அழுதுருப்பாங்க. அப்புறம் அவங்கள ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டு போய் காப்பாத்திருந்திருப்பாங்க. இப்பதான் அவனுக்கும் உயிரே வருது. ஏன்னா கொலை பண்ணியிருந்தான்னா, அவன ஃபுல்லாவே அரெஸ்ட் பண்ணி என்ன வேணா பண்ணிடலாம். பட் கொலை ஆகலல்ல. அதனால அவன் தப்பிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அது வந்து நம்ம ஹீரோவோட அம்மாவுக்கும் செம்ம கடுப்பாவுது. இந்த மாரி ஒரு கேவலமான குற்றவாளி தப்பிச்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா, அவன் நக்கலா சொல்லிக்கிட்டே இப்படியே இப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கான் ஜன்னல் வழியா. ஏன்னா, அவன் வந்து கொலை பண்ணல. ஸோ, அவன ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். அவன் மேல கம்ப்ளைண்ட்டும் இந்த வாட்டி குடுக்கல. அப்படியே நம்ம ஹீரோயின காட்டுறாங்க. ஹீரோயினும் வேலைக்கும் என்ன பண்றாங்கன்னா, மொட்டை மாடில நின்னு பேசிட்டு இருக்காங்க. "என்ன பண்றது? கிடைச்ச ஒருத்தனும் மிஸ் ஆயிட்டானே" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது தான் வேலைக்கு சொல்றான். "நீங்க ஏன் மேம் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? நான் சொன்ன மாரி 10 பேர ஒருத்தன் கொன்றுப்பான்ல, அந்த சீரியல் கில்லர் மாரி. அவன கண்டுபிடிப்போம். அவன கொன்னுட்டா சூப்பரா முடிஞ்சிரும் நம்ம கேஸு. நம்ம பாட்டு மேல போயிரலாம்" அப்படிங்கிறாங்க. ஹீரோயின், "நடக்கிற வேலைய நீ பார்க்கவே மாட்டியாடா?" அப்படின்னு சொல்லி திட்டிட்டு, நம்ம சீரியல் சொன்னதெல்லாம் நெனச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு டவுட் வந்து ஒண்ணு கேட்குறாங்க. "அவங்க இறந்துட்டாங்கன்னா என்ன அர்த்தம்?" அப்படின்னு சொல்லும்போது, அவங்க சொல்றாங்க, "ஒருத்தவங்க வாழவே விருப்பம் இல்ல. எனக்கு வாழ்க்கையே வேணாம். மனதளவுல இறந்து போனாலும் அவங்க இறந்ததுனா அர்த்தம் தானே" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா கரெக்ட் தான்" அப்படின்னு சொல்லி அந்த வேலைக்கும் சொல்றான். அப்பனா அந்த பொண்ணு ஏற்கனவே இறந்துட்டதா அர்த்தம். அவ மனதளவுல இறந்துட்டா. அத கொன்னது அவன் தான். ஸோ அவன கொல்றதுல தப்பே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிக்கிறாங்க. அந்த கிரிமினல் தான் ரிலீஸ் ஆயிட்டான் இல்லையா? ஸோ அவன் ஒய்ஃப் போய் திரும்ப கொலை பண்ணிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாங்கன்னா, அவங்க அபார்ட்மெண்ட் போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதுக்கு முன்னாடியே அவனும் அந்த இடத்துக்கு போயிருப்பான். சின்னதா கையில வந்து ஒரு சுத்தி ஹேமர் வச்சுட்டு, அவன் என்ன பண்றான்னா, வேஸ்லின் மாரி ஒண்ணு வந்து அந்த கதவோட ஓட்டை, அப்புறம் எல்லா இடத்துலயும் தடவி விடுறான். ஏன்னா, அந்த லென்ஸ் வழியா பார்க்கும்போது தெரியக்கூடாதுல்ல, பிளர்ரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. தடவிட்டு உள்ள போலாம் அப்படின்னு நினைக்கும்போது, நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவன் பார்த்துட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறான். அங்க என்ன பண்றாங்கன்னா, உள்ள செம்மையா அந்த பொண்ணு பயப்படுறா. அப்படியே அந்த அந்த கதவு தட்டுற சவுண்ட் கேட்டாவே அவளுக்கு செம்மையா பயம் வருது. அவங்க பேரண்ட்ஸ்லாம், "நீ வந்து காமா இரும்மா, நாங்க உன் கூட தான் இருக்கோம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா, "நான் வந்து அடிச்சிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்துட்டு போய் அடிக்க போனா, அது கடைசில பார்த்து யாருன்னா ஹீரோ. ஹீரோ வந்து சொல்றாரு, "எனக்கு புரியுது. நீங்க எல்லாருமே ரொம்ப பயத்துல இருக்கீங்க. அதுக்காக தான் நான் உங்கள அப்பப்போ வந்து பார்த்துக்கிறேன்" அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதான் ரிலீஸ் பண்ணிட்டாங்கல்ல. சும்மா போக வேண்டியதானே. பாருங்க இவன் இவன் இதே வேலையா சுத்திட்டு இருக்கான். எப்படியாவது அந்த பொண்ண கொன்றுணும்னு. அடுத்த சீனே அந்த கிரிமினல தான் காட்டுறாங்க. அவனுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் பாப்பப் ஆகுது. என்னன்னு தொறந்து பார்த்தா, அவங்க ஒய்ஃப் கிட்ட இருந்து தான் வருது. "நான் இந்த மாரி எங்க அம்மா, அப்பா கிட்ட சொல்லாம வேற ஒரு மொபைல்லேருந்து உனக்கு டெக்ஸ்ட் பண்றேன். இந்த இடத்துக்கு வா, நம்ம பேசி சரி பண்ணிக்கலாம். என் அம்மா, அப்பாவ இதில இன்வால்வ் பண்ணாத. அவங்க உயிருக்கு நான் வந்து தடையா இருக்க விரும்பல" அப்படின்னு சொல்றாங்க. ஆடு வந்து தானா சிக்கிருச்சு அப்படின்னு நினச்சுட்டு இவனும் என்ன பண்றான்னா, "ஓகே எந்த இடத்துக்கு வரணும்? நான் வரேன். பேசி தீர்த்துக்கலாம்" அப்படின்ட்டு நல்லவன் மாரியே பேசுறான். சரின்ட்டு ஒரு பிளேஸையும் சொல்லிடுறாங்க.
விட்டுட்டாங்க. அந்த இடத்துல யாருமே இல்ல. ஒரு பாழடைஞ்ச பங்களா மாரி தான் இருக்கு. சரின்னு ஓகேன்ட்டு அங்க போயிட்டு இவன் பேர சொல்லிக்கிட்டே அப்படியே ரொம்ப நக்கலா கூப்பிட்டுட்டே போறான். இந்த நேரத்துல இந்த சைடு நம்ம ஹீரோயின காட்டுறாங்க. ஹீரோயின் எங்கேயோ வேலைக்கு கிளம்புனா எப்படி நம்மலாம் டிப் டாப்பா கிளம்புவோம். அது மாரி செம்மையா மேக்கப் போட்டு கிளம்பிட்டு அந்த பங்களாக்கு தான் போயிருக்காங்க. பார்த்தீங்கன்னா, மேல படிக்கட்டுலேருந்து செம்ம மாசா இறங்கி வந்துட்டுருக்காங்க. அத பார்த்த இவன் ரொம்ப பயந்துடுறான். இவங்க எங்க நான் ஜட்ஜ்க்காக எங்க போனாலும் இருக்காங்க. மேம் உங்களுக்கு என்ன மேம்? நீங்க தான் என்ன ரிலீஸ் பண்ணீங்கல்ல. ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டுருக்கான். அவங்க செம்மையா சிரிக்கிறாங்க. "டேய் நான் உன்ன வர வச்சதே நான் தான்டா" அப்படிங்கும்போது, "இல்ல, இல்ல நான் உங்கள பார்க்கலாம் வரல. என் ஒய்ஃப் சவுண்ட் கேட்குது பாருங்க. அவள தேடி தான் வந்தேன்" அப்படிங்கிறாங்க. "எங்க உன் ஒய்ஃப கூப்பிடு" அப்படின்னு சொல்றாங்க. பக்கத்து ரூம்லேருந்து சவுண்ட் வருது. வெளில வரது யாருன்னு பார்த்தா வேலக் தான். அவன் தான் வந்து அவனோட ஒய்ஃப் மாரியே சவுண்ட்லாம் குடுத்து பேசிட்டு இருக்கான். உள்ள வந்து கூட ஒய்ஃப் மாரியே பேசிட்டு இருக்கான். அவருக்கு ஒண்ணுமே புரியல கிரிமினலுக்கு. "என்னடா நடக்குது இங்க? யார்றா நீங்கலாம்?" அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. "உன்ன வர வைக்க தான் தம்பி இவ்ளோ பெரிய பிளானும் போட்டோம். பாரு உன்கிட்ட வந்து உன் ஒய்ஃப் மாரி பேசி பேசி என் தொண்டைய கமிக்கிச்சு" அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா அவர் பேசிட்டு, "கிளம்புவா மேம் எனக்கு வந்து டியூட்டி முடிஞ்சிருச்சுல" அப்படிங்கவும், "சரி நீ போயிட்டு வா நான் பார்த்துக்கிறேன் இதுக்கப்புறம்" அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம ஹீரோயின். அவனும் போயிடுறான். கிரிமினல் செம கடுப்பாயி நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்ண வராங்க. அவன் ஒரே தள்ளி விட்டுட்டு நேரா, "டேய் உனக்கு ஒண்ணும் புரியலையா? நீ வந்து என்னோட உலகத்துக்கு வந்திருக்க வா" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் போறாங்க. இவனும் அந்த ரூமோட லாக்க தொறந்து உள்ள போகும்போது பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா பிங்கிஷ்ஷா எங்கேயோ ஹோட்டல் மாரி இருக்கு. பார்த்தீங்கன்னா, அது எந்த பிளேஸ்னா, இவனும் இவன் ஒய்ஃபும் ஃபர்ஸ்ட்டு மீட் பண்ண இடம் அதுதான். இடத்துல இப்போ இவன் வந்து அந்த ஒய்ஃப் பொசிஷன்ல இருக்கான். அப்படியே ஆப்போசிட்டா இவனோட பொசிஷன்ல நம்ம ஹீரோயின் இருக்காங்க. "இதுதான் என்னோட வேர்ல்டு. நீ என்னென்ன பண்ணியோ அது எல்லாமே உனக்கு இங்க நடக்கும். வா நான் உனக்கு சாம்பிள் காட்டுறேன்" அப்படின்னு சொல்லி அவன கூட்டிட்டு போய் உட்கார வச்சு சாப்பிட எப்பொழுதும் போல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ என்ன நடந்துச்சோ அது அப்படியே ரீகிரியேட் ஆவுது. அப்ப சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, அந்த பொண்ணு வந்து "எனக்கு போதும் சாப்பாடு நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லியிருப்பா போல. அப்ப இவன் வந்து செம்மையா திட்டி வந்து அடிச்சிருப்பான் போல. அத அப்படியே ரீகிரியேட் பண்றாங்க. இவன் இப்போ "போதும் எனக்கு பசிக்கல" அப்படிங்கும்போது, "ஓ! அப்பன்னா நீ என்ன அவாய்ட் பண்றியா?" அப்படின்னு நம்ம ஹீரோயின் நக்கலா வந்து அடிக்கிறாங்க, திட்டுறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, "ஐயோ! நீ என்னை விட்டு போயிறாதம்மா. நீ இல்லன்னா என்னால இருக்கவே முடியாது" அப்படின்னு ஆக்ஷன் பண்றாங்க. அப்படியே இவன் பண்ணது எல்லாத்தையும் இவனுக்கே பண்ணி காட்டுறாங்க. சீனே வீட்ல காட்டுறாங்க. வீட்ல அந்த பொண்ணு வேல பார்த்துட்டு இருக்கும்போது, இவன் அப்படிதான் செம்மையா போட்டு அடிச்சிருந்திருக்கான். அப்படிதான் ஒரு நாள் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது, இவன் வேல முடிச்சுட்டு வந்து செம்மையா போட்டு அடிச்சுட்டு இருந்திருக்கான். "நீ என்ன உனக்கு வேல வெட்டி இல்லாம இத பார்த்துட்டு இருக்கியா? அடிச்சு முடிச்சுட்டு திரும்ப நீ இல்லாம என்னால வாழ முடியாது. நீ என்னை விட்டு போயிறாதம்மா" அப்படின்னு சொல்லி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கான். சரியான சைக்கோ போல இவன். அடுத்த சீனே நம்ம ஹீரோயின் சமைச்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த வில்லன் வந்து வேலைக்கு போயிட்டு வரான். வந்ததுக்கு அப்புறமா அவங்க வந்து கூப்பிடுறாங்க. "வாங்க ஹனி சாப்பிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்து "இல்ல எனக்கு ஏதோ ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டா இருக்கு நீ பேசுறதே" அப்படிங்கிறான். அதுக்கு ஒண்ணும் இல்ல நம்ம ஹீரோயின், "என்ன நீ சந்தேகப்படுறியா அப்போ?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டுறாங்க. அவன் வந்து "இல்ல இதுக்கு மேல உன்னோட என்னால வாழ முடியாது. நான் போலீஸ்க்கு கால் பண்ணிருவேன்" அப்படிங்கிறாங்க. அப்படி சொன்னோனே செம்ம அடி போட்டு அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு, "ஓ! போலீஸ்க்கு கால் பண்ணுவியா? என்ன ஆகும்னு தெரியும்ல" அப்படின்ட்டு பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டுருக்கான். இந்த மாரி அவன நம்ம ஹீரோயின் காட்டுன்னு காட்டிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல அவன் ஹீரோயின எப்படியாவது கொலை பண்ணிரலாம் அப்படின்னு நினைக்கிறான். அப்ப கூட ஹீரோயின் செம்ம அடி போட்டு மூஞ்சி முகரெல்லாம் பேத்து ரத்தம் ஒழுக விட்டுறாங்க. அப்பதான் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரியுது எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் போயிட்டு டைரக்ட்டா கேட்குறாங்க, "உனக்கு இப்ப புரியுதா? எவ்வளோ வலி அவ அனுபவிச்சிருக்கான்னு? நீ ஒத்துக்கிறியா?" அப்படின்னு சொல்லும்போது அவனும் ஒத்துக்கிறான். ஒத்துக்கிட்ட அடுத்த செகண்டே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பர்பிள் கலர் குட்டி கத்தியா ஒண்ணு வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அத வர வச்சு அவன் மண்டையிலே ஒரு சீல குத்தி ஒரே குத்தா குத்தி விட்டுறாங்க வயித்துலே. வயித்துலே குத்தவும் கொப்பு கொப்பான்னு ரத்தம் ஃபுல்லா வர ஆரம்பிச்சுருச்சு. ஸோ அந்த சீன் அப்படியே முடிச்சுட்டாங்க. அடுத்த சீன் காட்டுறாங்க. மறுநாள் அப்படியே நம்ம ஹீரோயின் வந்து ஷாப்பிங் போயிட்டுருக்காங்க. வேலை கூடவே வரான். ஃபுல்லா "இத எடுத்துக்கோ, அத எடுத்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "நல்ல ஆள தானே போட்டிருக்க" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம வேலைக்கு சொல்றான், "ஆமா பர்ஃபெக்ட்டான ஆள் தான் 2 பேர் போட்டிருக்கேன். நீங்க கவலையே படாதீங்க மேம்" அப்படிங்கிறாங்க. என்னன்னு பார்த்தா நேத்து கொலை நடந்திருக்கும் இல்லையா? ஸோ அத வந்து கிளீன் பண்றதுக்காக இவங்க வந்து 2 ஆள போட்டிருக்காங்க. அவங்களும் வந்து அந்த நரகத்துல உள்ளவங்க தான். அங்க எப்படி கிளீன் பண்ணுவாங்களோ, அங்க உள்ளவங்க தான் இங்கேயும் கிளீன் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, நெறைய மிஷின்ஸ்லாம் வச்சிருக்காங்க. ஹண்டர் படம்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு பெரிய பெரிய மிஷின்லாம் மாட்டிட்டு இருப்பாங்களே, அந்த மாரி அவங்களும் வச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா, ஃபுல்லா அந்த இடத்த ஃபுல்லாவே கிளீன் பண்ணிடுறாங்க. அவன் மேல இருக்க அந்த கைரேகை, நான் அந்த இடத்துல வந்து நடந்து போன இடம், அப்புறம் வால்லாம் உடைஞ்சிருக்கும் இல்லையா? அதெல்லாம் வந்து சரி பண்ணிடுறாங்க. சூப்பரா பழைய மாரியே இடத்த ஆக்கிட்டு, அவன ஒரு மூட்டை கட்டி வந்து வெளில தூக்கி போட்டுட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் அவங்க பக்காவா பண்ணா ஓகே. இல்லன்னா என்ன ஆகும்னு தெரியும்ல அப்படின்னு ஒரு மிரட்டி விடுறாங்க நம்ம வேலைக்கு. வேலைக்கும் வந்து "கையில இவ்ளோ வெயிட்ட குடுத்துருக்கீங்களே மேம், பின்னாடி டிக்கில வை" அப்படிங்கிறாங்க. டிக்கில வச்சா இடமே பத்தல. அங்க அவன் காமெடி பண்ணிட்டு இருக்கான். "கலவரத்துல உங்களுக்கு ஷாப்பிங் ஒண்ணு தான் கேடா" அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா கத்தி விட்டுறாங்க நம்ம ஹீரோயின. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினோட மேனேஜர் வந்து ஹீரோயின கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, "நீ ஏம்மா ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்து வித்தியாசமா நடந்துட்டு இருக்க? அன்னைக்கு அப்படிதான் குழந்தைங்கள்ட்ட போய் சட்டமே இல்ல, நீதியே ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு இருக்க. இன்னைக்கு என்னன்னா இப்படி பண்ணிட்டு இருக்க. ஒரு
நீ ஒரு ஜட்ஜ். அதுக்கேத்த மாரி நீட்டா கூட ட்ரெஸ் பண்ண மாட்ற. பாரு உன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், மேக்கப் சென்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் வந்து, "என்ன நான் நல்லா தானே இருக்கேன். அழகா இருக்கேனே" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவரு வந்து, "இதெல்லாம் பண்ணலாமா? பண்ணக்கூடாதா?" அப்படின்னு கோவமா கேட்கும்போது, நம்ம ஹீரோயினும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கோவமா சொல்லிட்டு அவங்க பாட்டு வந்துட்டுருக்காங்க. அவருக்கு ஒண்ணுமே புரியல. இவன ஏன்டா அவன் நம்மள ஃபாலோ பண்ண சொல்லிட்டு இருக்காங்கன்னு அவன் தனியா பேசிட்டு இருக்கான். ஹீரோயின் நேரா போய் சாப்பிட போயிடுறாங்க. சாப்பிடுற இடத்துல பார்த்தா நெறைய ஒர்க்கர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல. எல்லாரும் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து உட்காந்துக்கிறாங்க. உட்காந்துட்டு ஒருத்தவங்க சிடு சிடுன்னு ஹீரோயின பிடிக்காது போல. அவங்க அப்படியே நக்கலா பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு எப்படி அது தெரியும்? இவங்க தான் வந்து ஜஸ்டிஸால்ல, காங் இல்லல்ல. ஸோ காங்குன்னு நெனச்சு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. நியூஸ்ல பார்க்குறாங்க. ஏதோ ஒரு அசெம்பிளி மாரி போயிட்டுருக்கு. அங்க ஒரு சொட்ட தலையா ஒரு ஆள் வந்து நின்னுட்டு இருக்காரு. அவர பார்த்துட்டு அவர பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. "இந்த ஆள் யாரு?" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது தான் சொல்றாங்க. "இவரு உனக்கு உண்மையாவே தெரியலையா யாருன்னு?" அப்படின்னு சொல்லும்போது, "என்கேஜ்மெண்ட்லாம் நடந்துருச்சு உனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பா பார்த்துட்டு இருந்தா இல்லையா, அவ சொல்றா, "என்கேஜ்மெண்ட் நடந்து உனக்கெல்லாம் வந்து அது முடிஞ்சிருச்சு. உன்ன வேணான்னு சொல்லியாச்சு" அப்படின்னு சொல்றாங்க. என் என்கேஜ்மெண்ட் இவரோட நடந்து கேன்சல் ஆயிட்டா? யாரு? இந்த சொட்ட தலையோடயா? அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறாங்க. இல்ல, இல்ல அவரோட பையனோட உனக்கு நடந்துச்சுமா, அதுக்கப்புறம் அது நின்னு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓஹோ! இதெல்லாம் எனக்கு ஞாபகமே இல்லையே அப்படின்னு அவங்க பல்ப் குடுத்துடுறாங்க. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்லாம் அந்த நியூஸ் தெரிஞ்சிருச்சு. அவன் இறந்து போயிட்டான் இல்லையா? ஸோ அந்த சாக்கு மூட்டைய கட் பண்ணி எல்லாம் யாருன்னு பிரிச்சு பார்த்தா, கடைசில பார்த்தா இந்த கிரிமினல் தான். மண்டையில ஒரு சீல் இருக்கு பார்த்தீங்களா? அது என்னன்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதான் கடைசில கண்டுபிடிச்சுட்டா. அது வந்து கெனியன் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்படின்னா என்னன்னா, ஏஷியன் கிரீக் லாங்குவேஜாம். அது ஹெல்லுன்னு அர்த்தமா. அத வந்து ஹீரோ நோட் பண்ணிட்டு, ஓஹோ! இப்படி வேற இருக்கா? யார் இந்த மாரி பண்ணியிருப்பா? கொடூரமா கொலை பண்ணி வச்சிருக்காங்க. கையெல்லாம் திருவி, காலெல்லாம் மடக்கி, ரொம்பவே கொடூரமா கொலை பண்ணி வச்சிருக்காங்க. இது எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு அவங்களும் இருக்காங்க. சீனே அந்த சொட்ட தலைய தான் காட்டுறாங்க. அந்த டிவில வந்தான் இல்லையா? அந்த ஹீரோயினோட மாமனார்ன்னு சொன்னாங்களே, அவர் தான் காட்டுறாங்க. அவரு வந்து பக்கத்துல பார்த்தீங்கன்னா, யார் உட்காந்துருக்காருன்னா, நம்ம ஹீரோயினோட மேனேஜர் உட்காந்துருக்காரு. அவரு வந்து என்னடா பேசிட்டு இருக்காருன்னு பார்த்தா, அவரு சொட்டத்தல அவரோட 2 பசங்க பக்கத்துல இருக்காங்க. அப்புறம் மேனேஜரும் இருக்காங்க. மேனேஜர் கிட்ட அவர் சொல்றாரு, "காங்க எப்படி இருக்கா?" அப்படின்னு கேட்கும்போது, "அவ நல்லா தான் இருக்கா. ஆனா அவ ஆக்சிடென்ட் ஆயிட்டு வந்ததுக்கப்புறமா சுத்தமா ஆளே மாறி போயிட்டுருக்கா. எல்லாத்தையும் மறந்துட்டா" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஜட்ஜ் என்ன சொல்றாருன்னா, அந்த அங்கிள், "ஐயோ! அப்படியா? சரி அவள பத்திரமா பார்த்துக்கோங்க. என்னென்னன்னு எனக்கு அப்டேட் பண்ணிட்டே இருங்க" அப்படின்னு சொல்றாங்க. அந்த பையன் 2 பேருமே ஒரு மாரி வில்லன் மாரி பார்த்துட்டு இருக்காங்க. இது என்ன கதைன்னு தெரியல நமக்கு இன்னும். அப்புறம் நம்ம ஹீரோயின தான் காட்டுறாங்க. ஹீரோயினும் வேலைக்கும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப வேலைக்கு என்ன சொல்றான்னா, "நீங்க பேசாம அந்த போலீஸ்காரன் இருக்கான் பார்த்தீங்களா, ஹீரோ, அவன்ட்ட எப்படியாவது ஃப்ரெண்ட் ஆயிருங்க. ஃப்ரெண்ட் ஆகி அவன் மூலியமா நம்ம நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணோம்னா, அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல தான் எல்லா டீட்டெயில்ஸும் வச்சிருப்பாங்க. ஸோ அது மூலியமா நமக்கு யார் யாரெல்லாம் கொலை பண்ணியிருக்கா, கொலை பண்ண போறான்லாம் தெரிஞ்சிரும். அத வச்சு நம்ம சீக்கிரமா முடிச்சிடலாம்" அப்படிங்கவும் ஹீரோயினுக்கும் திட்டிடுறாங்க ஃபர்ஸ்ட்டு வேலைக்க. "இவன் என்னடா இவன் ஏதாவது ஒரு நல்ல ஐடியாவா சொல்டா, இந்த மாரிலாம் மோசமா சொல்லிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோவ பார்க்க அந்த பொண்ணு இருக்கா பார்த்தீங்களா, அந்த ரொம்ப கொடுமையெல்லாம் அனுபவிச்சாளே ஒய்ஃப், அந்த பொண்ணு வந்து நின்னு பார்த்துட்டு இருக்கா. "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லும்போது தான் 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, "இந்த மாரி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி காங்க இருக்காங்க இல்லையா ஜட்ஜ், அவங்க வந்து என்ன பார்த்தாங்க. நான் வந்து சர்ச்சில் ப்ரே பண்ணிட்டு இருந்தேன் ரொம்பவே அழுதுட்டு" அப்படின்னு சொன்னாங்க. "இப்போ நீங்க ஓகேவா?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் ஓகே தான். அதுக்கெல்லாம் காரணம் அவங்க தான்" அப்படின்னு சொல்லும்போது, "ஏன் என்னாச்சு?" அப்படிங்கும்போது அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, "இதுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அவன் தப்பு பண்ணதுக்கு அவன் தண்டனை அனுபவிச்சிருக்கான். நீ எந்த தப்புமே பண்ணல. உனக்கு இனிமே இன்னொரு லைஃப் இருக்கு. ஸோ நீ அத போய் ரொம்ப ஹாப்பியா வாழு" அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. "உனக்கு நீ கில்ட் ஆக வேணாம்" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எனக்கு அப்பத்துலேருந்தே கரெக்ட் தான். நம்ம மேல கில்ட் எதுவும் இல்ல. அவன் செத்ததுக்கு நமக்கும் சம்மந்தம் இல்ல அப்படின்னு தோணி, நான் இப்போ நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ யோசிக்கிறான், ஓஹோ! இவ நல்லவளா, கெட்டவளான்னே தெரிஞ்சுக்க முடியலையே அப்படி சொல்லிட்டு. அப்படியே நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போறாங்க. வேலைக்கு தான் வந்து ட்ராப் பண்றான். அப்ப பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டோட ஓனர் இருக்காங்க இல்லையா? அவ தங்கியிருக்க அப்பார்ட்மெண்ட்டோட ஓனர் அவங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, "ஏம்மா இப்படி பண்ற? நான் உன்ன எத்தன வாட்டி கூப்பிடுறது? எத்தன வாட்டி சர்ச் போலாம்? இந்த மாரி ப்ரே பண்ணா தான் நமக்கெல்லாம் நல்லது நடக்கும். வாம்மா அப்படிலாம் கூப்பிட்டா வர" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல, இல்ல நான் வந்து அப்பவே ப்ரே பண்ணிட்டேன். இப்பவே ப்ரே பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இவங்க டீமன்ல எப்படி போய் ப்ரே பண்ணுவாங்க? அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, சாப்பாடுலாம் அங்க நெறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிக்னல்லாம் காமிக்கிறாங்க. ஓஹோ! சாப்பாடு இருக்கா? அப்படி சொல்லிட்டு இவங்களும் நேரா உள்ள போனா, ஃபுல்லா வந்து ஜீசஸ் படம், அப்புறம் இந்த கிராஸ் சிம்பிள் அதுவா இருக்கு. இவங்களும் கூலர்ஸ் போட்டுட்டு உட்காந்து சாப்பாட மட்டும் கட கட கடன்னு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்க வந்து ஏதோ சிக்னேச்சர்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம அடுத்து என்னென்னலாம் பண்ணலாம், பண்ண வேணாம் அப்படி சொல்லிட்டு. அத வந்து இவங்க ஏதோ கடமைக்குன்னு எழுதி குடுத்துட்டு வேக வேகமா ஓடி வராங்க. அவங்க விட மாட்றாங்க. கைய புடிச்சிட்டு, "வா ப்ரே பண்ணலாம்" அப்படி சொல்றாங்க. "இல்ல, இல்ல எனக்கு இப்போ வேணாம்" அப்படிங்கும்போது டக்குன்னு இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சுடுறாங்கன்னா, "சரி இப்பவே நான் உனக்கு ப்ரே பண்றேன். சாத்தானே அப்பாலே போ! உனக்கு நல்லது நடக்கும். இந்த பொண்ண ஆசீர்வதி" அப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சுடுறாங்க. நம்ம ஹீரோயினே ஒரு சாத்தான் தானே. அவங்க பயந்துட்டு வேகமா ஓடியாடுறாங்க நெளிஞ்சுட்டு. சாத்தான் போயிட்டாங்க. இப்போ கடவுள் என்ன சொல்றாருன்னா, "என்ன போய் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்க சொல்றாரு. நான் போயிட்டு வரேன்" அப்படி சொல்லிட்டு ஓடி போயிடுறாங்க.
இருக்காங்க. அவங்களுக்கும் வேலைக்கு சொன்ன ஐடியா நல்லா இருக்கே, சரி அதை ட்ரை பண்ணி தான் பார்க்கலாம், போலீஸ்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸு அப்புறம் வந்து எல்லாம் வாங்கிட்டு நேராக ஹீரோவோட காருக்கு முன்னாடி போய் நின்றுறாங்க. ஹீரோவும் நீ எதுக்கு இங்கே வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லும்போது, நீ தான் என்னை ஃபோன்லலாம் பிளாக் பண்ணி வச்சிருக்க, அதான் நேர்லேயே பார்க்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வலுக்கட்டாயமாக கூப்பிட்டுட்டு இருக்காங்க. சரிவா நம்ம போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் என்ன பார்க்குற அப்படின்னா, நான் வந்து உன்னை டேட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன், எனக்கே ஒன்று பிடிச்சிருக்கு பாரு, நான் நினச்சி கூட பார்த்ததில்ல அப்படிலாம் சொல்லி பிட்ட போட்டு அவனை தனியாக கூட்டிகிட்டு வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. எப்படியோ சாப்பிட்டுட்டே என்ன பண்ணுறாங்கன்னா, அவனுக்கு அந்த ட்ரிங்க்ஸையும் நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவன் நிறையவே குடிச்சிடுறான். குடிச்சிட்டு வளர ஆரம்பிச்சிடுறான். அப்போ ஹீரோயின் வந்து கரெக்டாக கேட்டுட்டு இருக்காங்க. ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ வாயிலேருந்து ஒன்றுமே வர மாட்டுது. அப்போ தான் கொலை பற்றிலாம் கேட்டுட்டு இருக்கும்போது அவன் என்ன சொல்கிறான்னா, தெரியாமல் அவன் வளரிட்டு இருக்கான். இந்த மாதிரி நானே வந்து 3 பேரை கொண்டிருக்கேன், அவங்க என்னை மன்னிக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. மன்னிக்கவே இல்லைன்னு சொல்லும்போது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது ஒன்று மன்னிச்சிருக்காங்களா அப்படிங்கும்போது, இல்லவே இல்லை, நான் என்னை யாருமே மன்னிக்கலை அப்படிங்கிறான். ஓ உண்மையாகவே நீ கொலை பண்ணியிருக்கியா அப்படிங்கும்போது, ஆமாம் அப்படி சொல்லிடுறான். டக்குன்னு வந்து நம்ம ஹீரோயினுக்கு செம்ம ஹாப்பியாகிடுது. ஆஹா அடுத்த ஆடு சிக்கிடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தனியாக கூட்டு போய் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க குறுக்குறுன்னு. ஹீரோவும் என்னடா இவங்க நம்மளே பார்த்துட்டு இருக்காங்களேன்னு பார்த்தா, நான் கூட இது ரொமான்ஸ் வரும்னு பார்த்தா பார்த்தீங்கன்னா கையில் கத்தியை எடுத்துடுறாங்க, பர்பிள் கலர் கத்தியை. அடிப்பாவி அப்படின்னு ஆயிடுச்சு. ஒரே சொருகு தான் நம்ம ஹீரோவை, ரத்தம் அப்படியே தெறிக்க தெறிக்க வர ஆரம்பிச்சிச்சு. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, வாயிலெலாம் ரத்தம் ஃபுல்லாக பிளட் ஆயிடுச்சு. இதோட இந்த எபிசோட் முடியுது. ஸ்டார்டிங்லேயே ஹீரோவை ஹீரோயின் போட்டு தள்ளுறாங்க. நெக்ஸ்ட் வீடியோவை நாளைக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ, டாடா, பை பாய்.